திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதை சுட்டிக்காட்டி திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக இளம்பெண் புகாரில் இளைஞர் மீது பதிவு செய்யப்பட்ட பாலியல் வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம். நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக யதார்த்தங்களை அறிந்திருக்கிறது. திருமணத்துக்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணம் ஆகிவிட்டதென நீதிபதி கூறியுள்ளார். உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என நீதிபதி கூறியுள்ளார். இருவருக்கிடையே என்ன வழக்கு என்பது தனிப்பட்ட விருப்பத்தில் எல்கைக்குள்ள அந்த உறவு பாசத்தின் அடிப்படை நிறுவப்பட்டதா, திருமண எதிர்பார்ப்பா அல்லது வெறும் பரஸ்பர இன்பமா என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என நீதிபதி கூறியுள்ளார். இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து அந்த மதுரை அமர்வு கூறியுள்ளது. நெல்லையை சேர்ந்த இளைஞர் கடந்த 2014 ஆண்டு கல்லூரியில் படிக்கும் போது இளம்பெண்ணுடன் நட்பாக பழகி காதலித்து வந்துள்ளார். இவரின் வீடு அருகாமையில் அடிக்கடி செல்லுவதற்கும் உல்லாசமாக இருந்துள்ளார். பின்னர் பல்வேறு காரணங்கள் அந்த இளைஞர் இளம்பெண்ணை திருமணம் செய்வதை மட்டும் வேறு பெண்ணுடன் திருமணம் செய்ய முயற்சித்த போது இளம்பெண் தன்னை திருமணம் செய்வதாக கூறி 9 ஆண்டுகள் தொடர்ச்சிய பாலியல் விட்டு தற்போது வேறு பெண்ணை திருமணம் செய்து இதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை புரிந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் மீது வள்ளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்ந்த மதுரை அரசு மன்றாட்டு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி மனதாரரும் இளம்பெண்ணும் ஏறக்குறைய 9 ஆண்டுகளாக பாலியல் உறவில் இருந்துள்ளனர். இந்த நீண்ட கால பாலியல் உறவின் போது புகார்தாரர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது இருவரும் சம்மதத்தின் அடிப்படையிலான உறவு என்பதை குறிக்கிறது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் தெரியவில்லை. இந்த நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக பிரார்த்தங்களை அறிந்திருக்கிறது. திருமணத்துக்கு முந்தைய நெருக்கம் இந்த காலகட்டத்தில் சர்வத ஆகிவிட்டது என கூறி மனதாரருக்கு அளிக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.